கோயம்புத்தூர்லேருந்து ஆலியார் டேம் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. அங்கேருந்து பொள்ளாச்சி பஸ் ஏறினீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர்லேயே பொள்ளாச்சியை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து ஆலியார் டேம் போகிற பஸ் எதுன்னு கேட்டு ஏறிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ஆலியார் டேமை ரீச் பண்ணிடலாம். உள்ளே போகிறக்கு ஒருத்தருக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைல் கொண்டு போகிறனால டோட்டலாக ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா பார்க்குறக்கு பார்க் செட்டப்பில் ஃப்ளவர்லாம் வச்சு கார்டன் செட்டப்லேயும் இருக்கும். ஃபோட்டோ ஷூட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றனா கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 2-3 கடை தான் இருக்குது. அங்கேயுமே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏதாவது வாங்கணுன்னா பொள்ளாச்சிலேயே வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம் கிடையாது. அதனால கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு தூரி செட்டப்பில் தனியாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தனியாக பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டெப்பில் மேலே ஏறினீங்கன்னா டேம் வியூலாம் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தாலேயும் மங்கி ஃபால்ஸ், ஃபிஷ் அக்வாரியம், குளிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி 0 பாயிண்ட் செக் டேம்லாம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லிங்க் கீழே இருக்கிற ரிலேட்டட் வீடியோவில் ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.